அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நாம் அனைவரும் இன்றைய உலகில் பலவிதமான உணவுகளை உட்கொள்கிறோம். அதாவது மாமிச உணவுகள், மரக்கரை உணவுகள், அனைத்து விதமான உணவுகளையும் உட்கொண்டு வாழ்கிறோம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகும் விடயம், எமது வள்ளல் பெருமான் உணவு முறை பற்றி எவ்வாறு கூறியுள்ளார், எவ்வாறான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான 6 விடயங்களை இன்று காண்போம். எமது வள்ளலார் கூறிய உணவு முறை ஒரு ஆன்மீக நெறிமுறை. பரம கருணை தவத்துடன் உலகை உள்நோக்கிய பார்வையில் நேசித்த வள்ளலார் வாழ்வியல் முறையில் உணவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார். அவரின் வாழ்வியலில் உணவு என்பது வெறும் உடலை தாங்கும் பொருளாக அல்ல, அது மனதை சுத்திகரிக்கும், ஆன்மாவை உயர்த்தும் கருவியாகும். வள்ளலார் கூறும் உணவு முறை பற்றிய முதலாவது விடயம், உயிர்களை கொல்லாத உணவு, கருணையின் அடையாளம். வள்ளலார் கூறியது தெளிவானது. அவர் கூறியுள்ளார், ஊன உணவு விலங்குக, உயிர்களை கொன்று உண்ணல் பாவம் என்று கூறியுள்ளார். அதாவது விலங்குகளை கொன்று உண்ணும் உணவுகள் எமக்கு பாவத்தையே விளைவிக்கும் என்று கூறியுள்ளார். அவர் திடமாக மாமிச உணவுக்கு எதிராக இருந்தார். உயிர்களை கொன்று எடுக்கப்படும் எந்த வகையான உணவும் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இது அவர் நம்பிய சத்திய ஒளி அறம் வழியில் ஒரு முக்கிய கட்டளையாகும். வள்ளலார் கூறும் உணவு முறை பற்றிய இரண்டாவது விடயம், சத்துவ உணவுகள், நற்பண்புகளுக்கான ஆதாரம். வள்ளலார் பரிந்துரைத்த உணவுகள் அனைத்தும் சத்துவ குணம் தரக்கூடியவையாகும். அவற்றுள் சிலவற்றை காண்போம். பச்சை காய்கறிகள், பாகற்காய், பூசணிக்காய் போன்றவை அதனுள் அடங்கும். பழங்கள், இதனுள் வாழைப்பழம், மாதுளை, சேபம் போன்ற பழங்கள் அடங்கும். தானியங்களில் சோறு, ராகி, கோதுமை, சாமை போன்றவை அடங்கும். மற்றும் பருப்பு வகைகள், இயற்கை முளைவிட்ட உணவுகள். இவையெல்லாம் உடலை சுறுசுறுப்பாக வைத்தல் மட்டுமின்றி மனதை அமைதிப்படுத்தும் தன்மையுடன் இருக்கின்றன. வள்ளலார் கூறும் உணவு முறை பற்றிய மூன்றாவது விடயம், அளவான உணவு சாப்பாடு, மித உணவு நெறி. அதாவது அளவுக்கு அதிகமாக உணவை உட்கொள்ளாமல் அளவுடன் சாப்பிடுதல். வள்ளலார் கூறிய உணவு கொள்கையில் மித உணவு என்பது ஒரு முக்கிய அடிப்படை. அவர் கூறியுள்ளார், மிதமாக உண்பவர் அறிவோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வார். அதாவது அளவுக்கு அதிகமாக உண்ணாமல் அளவோடு உண்பவர்கள் சிறந்த அறிவோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் வாழ்வார்கள் என்று வள்ளலார் கூறியுள்ளார். அதிகமாக சாப்பிட்டால் சோர்வு, மனக்கிளர்ச்சி, தூக்க நிலை ஆகியவற்றை உருவாக்கும் என்று வள்ளலார் கூறியுள்ளார். ஆகையால் பசியை உணர்ந்து தேவையான அளவில் மட்டும் உண்பதே உகந்தது. வள்ளலார் கூறிய உணவு முறைகளில் 4வது விடயம், உணவு பகிர்தல், அன்னதானத்தின் தூய்மை, அதாவது பகிர்ந்து உண்ணுதல். வள்ளலார் கூறியது போல, பசித்தவர் பசியார செய்யாமை பெரிய பாவம். அதாவது பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவை வைத்து கொண்டு அவர்களுக்கு உணவை வழங்காமல் இருப்பது பெரிய பாவம் என்று வள்ளல் பெருமான் கூறியுள்ளார். உணவை பகிர்தல் என்பது அவரது வாழ்வின் முக்கிய நோக்கமாகும். வேத நூல்கள் கூறும் அன்னதானமே எல்லா தானங்களிலும் சிறந்ததாகும். இந்த அன்னதானம் என்பது ஏன் சிறந்தது என்றால், இந்த தானம் மட்டுமே ஒருவருக்கு திருப்தியை வழங்கக்கூடியதாகும். மற்ற தானங்கள் எதனையும் அளித்தாலும் ஒருவன் போதுமென்று கூற மாட்டான். ஆனால் அன்னதானத்தை அளித்தால் மட்டுமே ஒருவன் போதுமென்று கூறி திருப்தி அடைவான். அதனாலே இந்த அன்னதானம் என்பது சிறந்தது என்று வள்ளல் பெருமான் கூறியுள்ளார். இந்த அன்னதானமே எல்லா தானங்களிலும் சிறந்தது என்ற கொள்கையை அவர் நடைமுறையில் கொண்டு வந்தார். திருவோற்றியூரில் அவர் தொடங்கிய சத்திய ஞான சபையில் பசித்தவர்களுக்கு தினமும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வள்ளலார் கூறும் உணவு முறைகளில் 5வது விடயம், உணவு சமைக்கும் நேரத்தில் உள்ள மனநிலை. உணவின் தூய்மை என்பது உணவில் மட்டுமல்ல, அதை சமைக்கும் மனிதரின் மனநிலையும் முக்கியம். வள்ளலார் வலியுறுத்தியது, அமைதி, அன்பு, பக்தி இவை உடனிருந்தால் உணவு பரிசுத்தம் பெறும். ஆகையால் உணவை தயார் செய்யும் போதும்
உட்கொள்வதும் தெய்வீக மனநிலையில் இருக்க வேண்டும். எமது வள்ளல் பெருமான் கூறும் உணவு முறை பற்றிய 6வது விடயம், உணவு உண்பதற்கான ஆன்மீக நோக்கம். வள்ளலார் உணவுக்கு முன்னால் நன்றி கூற வேண்டும் என்றும், அதாவது உணவை உட்கொள்ளும் முன்னர் இந்த உணவை அளித்த இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் என்றும், உணவை ஒரு கடவுளின் பரிசாக கருதி உண்பதுதான் உண்மையான ஆன்மீக உணர்வோடு கூடிய முறை என கூறினார். அவர் கூறியுள்ளார், அன்னம் பரிசுத்தம், அன்போடு உண்டு ஆத்ம சக்தி பெறுக என்று கூறியுள்ளார். முடிவுரை, உணவு என்பது ஆன்மாவின் தூய்மை நோக்கம். வள்ளலாரின் உணவியல் ஒரு சைவ மரபிலும் சமசூடம் கொண்ட தத்துவமாக உள்ளது. அவர் உணவின் மூலம் மனிதன் உடல், மனம், ஆன்மா மூன்றிலும் புனிதம் பெற வேண்டும் என்பதையே வலியுறுத்தினார். அவரது உணவியல் கொள்கைகள் இன்று யோக உணவு அல்லது சத்துவ உணவு என்ற பெயரில் உலகளாவிய ரீதியில் பரவியிருக்கின்றன. இன்று நாமும் உணவின் உண்மையான நோக்கத்தை உணர்ந்து வாழ்ந்தால் அதுவே வள்ளலாருக்கு நாம் செலுத்தும் சிறந்த மரியாதையாகும். இதுபோன்ற எமது வாழ்வுக்கு அத்தியாவசியமான ஆன்மீக தகவல்களை நீங்கள் பெற விரும்பினால் எமது ஆத்மீக கதைகள் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நாங்கள் போடும் ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஆன்மீக ரீதியான சுவாரஸ்யமான கதைகள் உங்களை விரைவில் வந்தடையும். நன்றி.